நான் பார்த்துட்டேன். எத்தனை காலிக்கிறான்பா என்ன மாதிரி ஒருத்தனை பாக்குறேன். பக்கத்துல ரியாஸ் சாருக்கும் பர்த்டே. ஓகே, சோ இதே டீமோட அந்த ஆடியோ லான்ச் பண்ணிரோம். அதுக்கு நீங்க மேடையில இருக்கணும்ன்ற ஆசை. கைண்ட்லி ஸ்டே பேக். I wish you a great life and future. All of you. ஒரே ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். நல்லா எஃபர்ட் போட்டுருக்கீங்க. நல்லா இருக்கணும், நல்லா வாங்க ப்ளீஸ். Thank you all very much. நன்றிகள். சோ கிக்கி இன்னொரு முக்கியமான நபர் அரங்கத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. எஸ், கூப்பிடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு டீம் யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்படி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வருதுன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்திருக்கக்கூடிய எல்லாரோட ஃபேவரட் அருண் விஜய் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருண் விஜய் சார். ஒரு படத்துல கமர்ஷியல் ஆங்கிளும் சூப்பராவே இருக்கும், அது நல்ல டேக்அவேவும் இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் படங்கள் பார்க்கல எல்லாரும் ரசிச்ச ஒரு படம். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீமுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. நல்ல கைது. செல்வ ஃபேன். ஜெஜோசியா சார் கண்டிப்பா நான் ஃபேன் சொன்னேன். புதுசா இருக்காது, எல்லாருமே எனக்கு ஃபேன். நான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன் ஹீரோ நீ நிலவுக்கு என்னடி போவோம் சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன் நீ அதுக்கு முன்னாடி பாடல் பாண்டி அடுத்த இட்லி கடை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக வருது. எல்லாமே ஹிட்டு, கண்டிப்பாக இன்னும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜின்னா நான் இதை மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் அவர் வந்து இதுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே வந்து பிஸியான ஸ்கெடியூல் வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியும். நமக்காக ஷூட்டிங்ல இருந்து அதுவும் பரபரப்பான இட்லி கடையில இருந்து நமக்காக வந்திருக்க ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய பேர் சொல்லலாம். ரீசெண்டா அவர் எல்லா மேடைகளும் நீக்கி வர அத்தனை ஸ்டார்ஸும் அவரோட இந்த பயணத்தை பத்தியும் அந்த குரோத்தை பத்தியும் கன்சிஸ்டன்ட் இன்ஸ்பிரேஷன் நம்ம சீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியன்றதை எல்லாருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு நடிகர். ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அருண் விஜய் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கசிராஜ் சார், செல்வன் சார், இட்ஸ் a very important day for them as a family. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலவுக்கு என் மேல என்னடி கோபம் இதோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து இட்லி கடை ஷூட்ல ஃபர்ஸ்ட் என்கிட்ட காமிச்சாரு தனுஷ் பிரதர். காமிச்ச உடனே சொன்னேன், பிரதர் இது வந்து யூத்தை பயங்கரமாக கனெக்ட் பண்ண போகுதுங்க. அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரியலி ஹாப்பி. அண்ட் தனுஷ் பிரதரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ மல்டி டாஸ்கர். எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க 24 hours அது எப்படி இவ்வளோ பண்ணுறாருன்னு. பிகாஸ் நான் நேராக பார்த்தேன், ஷார்ட் முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை பிரதர் சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அண்ட் கேரவேனில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஜிவி பிரதர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்தா டியூன் போட்டு அங்கே பாடிட்டு இருக்காரு. ஒரு சாங் வந்து ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. தட்ஸ் வாட் இஸ் தி பேஷன். அவர் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அவர் சொல்லுவார் வெரி இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பட் ஐ ரியலி ஃபெல்ட் blessed to see that and பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஐம் ரியலி ஹாப்பி. ராயன் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் பிரதரோட ஒரு டைரக்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய டேரக்டர்ஸ் இருந்தாங்க முன்னாடி, பட் அதை பார்த்த உடனே தனுஷ் பிரதரோட பண்ணணும்னு நினச்சேன். God's blessing. இட்லி கடையில் I'm working with him. I'm really grateful and wonderful human being and wonderful director. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ டைமென்ஷன் இருக்கா and அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இன் டிரெக்ஷன்.
அண்ட் அதை பார்க்கும்போது வியப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷுவர் இந்த படம் நிச்சயமாக வேற ஒரு மார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஷுர் ஜி பிரகாஷ் பிரதர், யூ அண்ட் தனுஷ் பிரதர் ஹேவ் அ வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கோல்டன் ஸ்டார் ரிலீஸ் ஆன உடனே இட் வாஸ் ஆன் லூப் நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. ஒரு பாடல் எல்லா பாடலுமே ரொம்ப, ஏன்னா ஆல்பம் மிக்ஸ் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸை தனுஷ் பிரதர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுறதுக்காக, விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஐம் ஷுர் தனுஷ் பிரதருக்கு வந்து மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவர் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இங்கே சாங் போயிட்டுருக்கு. நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இங்கே வந்த உடனே அவருக்கு சாங் போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பவிஷ் ஷூட் அப்படியே அவர் வந்திருந்தார். அண்ட் வந்துட்டோமே, உள்ளே வந்துட்டோம், இனி என்ன அப்படின்னு இல்லாமல் நான் ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் நைட்டுக்கிட்ட ஐ திங்க் 9 o'clock ஜிம்முக்கு நான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்பயே தெரிஞ்சது டெடிகேஷன். ஸோ என்ட்ரி வந்துட்டீங்க. அண்ட் இஃப் யூ கீப் கான்சென்ட்ரேட்டிங் அண்ட் அதை உண்மையாக நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து வேறு லெவலில் உங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் அனிகா, என்னையா இருந்தாலும் ஒர்க் பண்ணேன். அப்போ குழந்தையா பார்த்தது, இப்போ இன்னைக்கு அவங்க ஹீரோயினா வந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் kudos and best wishes to you too. And Priya Prakash, wishes to her, and Matthew Thomas and Venkatesh and Rabia, Ramya and Siddhartha, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் the whole team என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் எல்லாரையும் ஒரு வேற மாதிரியா ஒரு வைபை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் விஷஸ் டு வண்டர்பார், ஸ்ரேயஸ், wonderful, and as a team super. அங்கே இருக்கும்போது பார்க்குறேன் ஃபைட் முடிஞ்சோடனே சாங்க்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ண விதம் அண்ட் த டீம் யூ ஹேவ் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ஐ திங்க் அது ஒரு பெரிய சப்போர்ட் தனுஷ் இருக்கு. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லாரும் ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக போங்க. தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி மேல எல்லாருக்கும் எவ்வளவு காதல் இருக்குன்றது தெரியும். மொழியை பயங்கரமா நேசிக்கிறவங்க இவரோட ஒர்க்கையும் கண்டிப்பா நேசிப்பாங்க. பாடல் வரிகளாக இருக்கட்டும், இல்ல படத்தோட வசங்களாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளவு சூப்பரான படங்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய மிஸ்டர் விவேக் அண்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் அவங்க அழகாக ரசிச்சிட்டே இருக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அவங்க ஆக்டிங் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் மேம். வந்து தனுஷ் சார் படங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல இருக்கீங்க மேம். நீங்க எதுக்கு மேம் மேக்கப் பண்றீங்க? சரண்யா பொண்ணு மேம் வாங்குங்க ப்ளீஸ். இன்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா அழகா வருவாங்க. எல்லாரும் ஃபேமிலியிலயும் ஒரு அத்தை, ஒரு சித்தி யாராவது இருப்பாங்க. சரண்யா பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மேம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்தவங்க. ஒரு வார்த்தைகள் மேம் இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கினோடனே ரெகுலர் அண்ட் பிடெக் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் என்னை வெளியே பார்க்கும்போது தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படிம்பாங்க. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்ப வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷை பத்தி என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்களே. இந்த மாதிரிதான் என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமா என்னை கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட. ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்ல வந்து இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன். ஸோ செட்ல வந்து பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுத்து சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னு படுத்தோன்னா, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரியே இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும் போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதுல நான் வந்து ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது.
எல்லாம் டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமா தான் சொல்றீங்களா இல்லை எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்லை நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றதை பத்தி பேசுறாங்க இல்லையா, நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும். இத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும். இந்த படத்துல வந்து நான் பவிஷை பத்தி முதல்ல சொல்லணும். பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காரு. இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளவு கஷ்டம். அது பவிஷ் பண்ணிருக்காப்ல இதுல. அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு பவிஷ் இதுல. அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அதை நான் கண் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது அங்க நான் சொல்லுவேன், நிறைய தடவை எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அப்ப தனுஷ் திட்டுவாரு பவிஷ. நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பேன். அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான். எங்க நீங்க பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சுருவாரு. நான் வந்து பவிஷ் கூட போய் நின்று பவிஷ் கிட்டே பேசிட்டு இருப்பேன். நீங்க என்ன அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. இப்படி நிறைய லொகேஷன்ல நடக்கும். ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, கடினமா உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. உண்மையில இந்த மாதிரி ஒரு சூர்யா சொன்னதுதான் உண்மை. இந்த மாதிரி கேபி சார் படத்துல எல்லாம் ஒரு நிறைய அப்பெல்லாம் ஜெயசுதா, ஜெயபிரதா, ஸ்ரீபிரியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படமா வருவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இவங்க எல்லாரும் பெரிய ஸ்டார்ஸா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். அது இல்லாம இந்த டீம் ஸ்ரேயஸும் சொல்லணும், இந்த டீமும் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல வேலை வாங்குற ஒருத்தர் கிட்ட இருக்காங்க எல்லாரும். அதனால தனுஷ் கிட்ட வேலை செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த டீமும் கடுமையா உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ மியூசிக், இந்த குரூப் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பிளெஸிங்ஸ். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் திஸ் பிகம்ஸ் a great hit. So my great wishes to all of you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராபியா. இந்த மூவியில் I'm debuting along with Pavish, Ramya, Venki, other amazing cast. First, when I got the call in the movie, I didn't believe it at all. தனுஷ் சார் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சார் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் மீ. அண்ட் வி ஆல் நோ அவருக்கு வந்து ஒரு அமேசிங் ஐ ஃபார் டேலண்ட் இருக்குது. அதனால் அங்கேருந்து வி காட் ஆன் போர்ட். ஐ ஹேட் அ பிளாஸ்ட் ஷூட்டிங் திஸ் ஃபில்ம். ஐ ஹோப் எங்களை வந்து எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் என்ஜாய் த ஃபில்ம்.
I want to thank the entire team and my amazing cast. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் நடிச்சுப்போ. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் obviously last but not the least, thank you so much Dhanush sir. Today he's not here with us. We miss you sir. Thank you so much. And Shreyas, thank you for the call. Thank you. என்ன ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ற மாதிரி இருக்குன்றாங்க. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ட்ரிக்டாவே இல்லையா சார்? ஜாலியாக பண்ணிட்டீங்க. நம்ம மாதிரி யாரும் வந்து அடிச்சிருப்பார் ஸ்கேல் எடுத்துருப்பார். இப்போ அவங்களை தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வர போறாங்கன்னா, விஷுவல் பார்க்க ஒரு ஸ்டன்னிங்கா இருக்கு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரணம். டிஓபி அவர்கள், ரியான் பிரிட்டோ அவர்களை மேடை கழிக்கிறோம். தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு தனுஷ் சார், தேங்க்ஸ் டு ரவிவர்மன் சார், மை குரு. ஸோ அதுக்கப்புறம் ஸோ டிஓபி டீம் எல்லாருமே, அப்புறம் லைட்டிங் நீட்டாக இருக்கட்டும், ஸோ கூட ஃபோட்டோகிராஃபி டெக்னீஷியனாக இருக்கட்டும், எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு. சார் கொடுத்த டைமுக்குள்ளே எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ எவ்ரிவன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படம் ஹிட் ஆகணும். ஸோ தேங்க்யூ செல்வராஜ் சார், சார் தேங்க்யூ. எதுக்குண்ணே? ஓகே. ஸோ இப்போ கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து பயங்கரமான ஒரு வைரல் தான் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்குமே போயிட்டு இருக்கு. மோர் தென் 150 million views. ஆமா, இவங்க பாடுறப்போ அப்ப நம்மளே ஏதோ பயங்கரமா பாடுற மாதிரி உங்க கூட சேர்ந்து பாடுவோம். அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். கார்ல போயிட்டு நம்ம கொஞ்சம் சவுண்ட் வைப்போம் அப்படின்ற ஃபீல் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து நல்ல சூப்பரான பாடல்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சுப்லாஷ்மி அவர்களை நல்ல கேட்டு பேச வைக்கிறோம். வெல்கம். நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயாஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் என்னோட கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் thank you so much for the opportunity sir, and I hope you will all love the film also. So yeah, thank you so much. அப்படி எங்களுக்காக ஒரு இல்லைன்னு பேசும்போதே அழகா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். அப்படியா? யாருன்னு தெரியல. இப்போ நீங்க அந்த இதெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த ரிவர்ப் கொஞ்சம் வைங்க, லெவல் பண்ணுங்க, எல்லாம் தலைவர் பண்ணுங்க. எங்கால அவரு இப்போ பாருங்க நீங்க அவங்கள பாட சொல்லி கேட்கலாமா என் கூட? யாரு? எல்லாரும் சிங்கர்ஸ் தான், அமேசிங் டேலண்ட்ஸ். கீர்த்தி வாய்ஸ் நீங்க பாடல கேட்டது இல்லையா? சூப்பர். நான் ஃபேன் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும். நாங்க பாடினா அடிப்பீங்க நீங்களே. ஆனால் நாங்க டாலிங்ஸ் பாடுவாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்துருவோம் கூட. ஓகே ஓகே தானே? ஓகே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ, கப்பல கோலு இப்ப சிங்கிள சுத்தின காலு, சங்கதி என்னன்னு கேளு இனி வந்தா ஆளு, நித்திலி மீன் ஒரு கெத்தல சுத்துற நீனு, நிக்குது லைன் நீ மெதுக்கிற மூணு, யாருமே கூட பாடவே ஏன்னா இது நல்லா இருக்கு, அதுக்கு எடுக்கூடாதுன்றதுனால டார்லிங்ஸ் நாம அமைதியா இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கூட சேர்ந்து நாங்க ட்ரைட்டா என்ன கரகரன்னு இருக்கு, சரியா டியூன் பண்றாங்க. ஒருத்தருக்கு எது வருமோ அதை நீங்க சூப்பரா பண்றீங்க. டார்லிங் தேங்க்யூ so much. lots of love to you. நல்ல கைதட்டல் கொடுத்துலாம். மீதி நாள்ல எங்களுக்காக கீக்கி பாட போறாங்க. ஓகே, அடுத்ததா யார் பாட போறாங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே,
ஸோ இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் இருந்து வந்திருக்காங்க. ஷீஸ் அ டான்சர், பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ஆக்டரா டெபியூ ஆயிருக்காங்க. சூப்பர். யார் அவங்க? ரம்யா ரங்கநாதன் அவர்கள். எஸ்எஸ்வி சார் சொன்னார் பார்வையிலே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்களோட படங்கள் பார்த்து தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். இன்னும் ரொம்ப சரியலாக இருக்குது டு ஷேர் ஸ்டேஜ் வித் யூ கைஸ். அண்ட் செல்வராகவன் சார், கஸ்தூரி ராஜா சார், எங்கள் டிடி மேம் பிக் ஃபேன். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். And S.J. Surya sir, thank you so much for such kind words. Means a lot. உங்களோட படம் இப்போ ரீசெண்டாக கூட குஷி பார்த்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன் கல்ட் கிளாசிக்னு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் நம்ம தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பெரிய பெரிய நன்றி தனுஷ் சாருக்கு. ஏன்னா என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னோட டேலண்ட் டான்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய மேடையில் நான் நிற்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏதாவது ஒரு டேலண்ட் யார்கிட்டையாவது ரெக்கக்னைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக அவர் என்ன முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவார். அதுதான் எனக்கும் நடந்தது. ஸோ நீக் ரொம்ப ஒரு முக்கியமான படம். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டிரெக்டட் பை தனுஷ் சார்னு சொல்லும்போதே எனக்கு நம்பவே முடியல. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அண்ட் நான் ஒரு டான்சர், சார் வந்து அதை பார்த்து தான் என்னை ஸ்பாட் பண்ணார். அவரை போய் மீட் பண்ணணும்னு சொன்னப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் அவர் வந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்த டே ஒன்லேருந்து அவர் கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னோட கேரக்டர் மோல்ட் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் பற்றி சொன்னால் இட்ஸ் வெரி சாஃப்ட், ரொம்ப ஒரு பப்ளியான கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுத்தாரு. அண்ட் டான்ஸை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என் கேரக்டர் இனிஷியலாக வந்துட்டு அதுக்கு அவ்வளோ டான்ஸ் வைக்க முடியாது. அதனால அந்த கேரக்டரை ட்வீக் பண்ணி இல்லை ஃபர்ஸ்ட் மூவி டான்ஸ் காட்டியே ஆகணும்னு சொல்லி அவர் வந்துட்டு என் கேரக்டரே மாற்றி எனக்கு கோல்டன் ஸ்பேரோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அதுக்கு. அண்ட் இன்னைக்கு விழாவின் கதாநாயகன் ஜி.வி. பிரகாஷ், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு சே விழாவின் கதாநாயகன் ஜி.வி. பிரகாஷ் சார். உங்களுக்கே தெரியும், ஐம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். அவங்க இப்போ இல்லை, அவரோட முதல் படம் வெயிலிருந்தே நான் பெரிய ஃபேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி டிரெக்டட் பை தனுஷ் சார், மியூசிக் பை ஜி.வி. பிரகாஷ் சார்னா சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா பாட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அண்ட் மற்ற பாட்டை ப்ரொமோட் பண்ணி நான் வந்து கோல்டன் ஸ்பேரோவை நான் ஆடின பாட்டையை ப்ரொமோட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வாட்டி. அண்ட் நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு படம். It's a very neat love story with a lot of drama, emotions and fun. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். February 21 அன்றைக்கி தேட்டர்ஸில் வருது. சார் ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போவீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் டீம் நீக், என்னோட கோஸ்டார்ஸ். இது வந்து இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி திடீர்னு போய் தனியாக நடிக்க முடியும். அவங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் நடித்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த என்டர்டெயின்மெண்ட். அதுக்கப்புறம் டிஓபி லியான் பிரிட்டோ சார் அண்ட் எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அட்வைஸ் எல்லாமே நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன். அண்ட் என்டையர் முண்டபால் டீம் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் and Ashwath. Thank you for always being there and for the amazing hospitality, and thank you Shreyas for making that call. Your call changed my life forever. அதுக்கப்புறம் அமேசிங் சிங்கர்ஸ் சுப்லாஷினி பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கீங்க. அமேசிங் சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட்ஸ் அண்ட் கொரியோகிராஃபர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாபா பாஸ்கர் மாஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் கோரியோகிராஃபியில் ஆடுறதே சச் அ பிக் ஆனர். அதுலேயும் அவர் கூட ஆடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்ரிங் டு டூ தட் சார். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து இந்த ஸ்பெஷலான ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக மெமரபிளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மாறி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுங்க. ஸ்ரேயஸ் ப்ரோ, என் நம்பர் இன்னைக்கு போறப்ப நோட் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க.
கால் பண்ணா உங்க லைஃபும் மாறணும், அது மேஜிக் எங்களுக்கும் நடக்கணும். அண்ட் நீங்க டீம் சொல்றப்போ அவ்வளோ பொறாமையா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப, அவ்வளோ ஜாலியான டீமா இருக்கு. எங்க டீம்லாம் பாருங்க, வீட்டுல ஒரே தண்ணி பிரச்சனை, வாடகை காசு கட்டல, இப்படி ஒரு டீம். அதுதான் நம்ம கிட்ஸே கிடையாது. தேங்க்யூ உங்க டீமுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த பியூட்டிஃபுல்லான டீம்ல இருந்து யார் நெக்ஸ்ட் வரும்? அடுத்தபடியா வந்து நம்ம தனுஷ் சாருக்கு வந்து இவர் ஏடியா நிறைய படங்கள்ல வர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அண்ட் சூன் டு பி a filmmaker also. ஆமா, ஆனா யோசிச்சு இவர் படம் பண்ண போறாரு, டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது யாரும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா அவ்வளவு பாத்துருப்பாங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் அவ்வளவு கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, ஆனா ஒருத்தர் பார்த்து இங்கேயும் நடிக்கிறாரு, ஸ்கிரீன்ல நடிச்சா எப்படி இருக்கும் ஒருத்தர் டிசைன் பண்ணிருக்காருன்னா தனுஷ் சார் தான். ஜோக்ஸ் அபார்ட், ஒரு டெடிகேஷன், தாரோட படங்கள் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த படத்துல சூப்பரா நடிக்கிறார், கூடிய சீக்கிரம் டைரக்டரா கால்கூடிய வெங்கடேஷ் அவர்களை நல்ல கைத்துடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பெல்லாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்டா தான் பேசுவேன், பட் இங்கே கொஞ்சம் கடுமையா பேசுறேன். டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ராயன் டைம்லலாம் நான் டைலாக், அது நம்மளோட வேலை, டைலாக் சொல்லுவேன், வைக்கே சொல்லாதா அப்படின்பாரு. அண்ட் அவரே ஃபோன் அடிச்சு எனக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் ஓகே தான் விக்கி அப்படிலாம் கேட்பாரு. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம் தேங்க்யூ ஸோ மச். வந்து அருண் விஜய் சார் தேங்க்யூ சார். ஜிவி சார் தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார் சார் எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நானே வருவேன்ல, எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, ஸ்ரீராஜா சார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லுவோம், அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டுன்றது சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா எதுக்கு நீங்கெல்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கு வந்து மட்டும்தான். செகண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலியாக ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடி சொல்ல என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து எனக்கு குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக, ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்கு. அண்ட் பிரசன்னா சார், சுரேஷ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவானனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லுவோம். ஏன்னா திருச்சிட்டம்பலம் டைம்லேருந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போயா நினச்சிருக்கீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகணும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார் நீங்கள், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது
எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்லுவேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே இருக்கேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடைச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னொன்று ஒரே லைட்டாக ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தாங்க. இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, சும்மா சொல்கிறாரா இல்லை. பட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷனாக நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சும் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுட்டு தான் இருப்பேன் அவர்கிட்ட. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும். ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்ட் என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய இன்னும் சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன். பட் தேங்க்யூ சார் ஃபார் பீங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதாவது படுத்தியிருந்தால் முடிச்சிருங்க சார். அண்ட் டைரக்ஷன் டீம் பாண்டியண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்டிஸ்டன்ஸ், எட்ரஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம், ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் நிறைய. நான் சிரிப்பான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூங்க, தேங்க்யூ. சூப்பராக பேசுனீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு இருக்கு. ஆமா, ஏன்னா அந்த பேச்சுல உண்மையும் நேர்மையும் இருக்கு. யதார்த்தமா பேசுறதுல. ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாரஸ் ஒருத்தர் அக்கா கூட்டி கூட பாக்குறேன். அப்பதான் எல்லாரும் அக்கான்னுவாங்க. சூப்பர் டெல்லிங் லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்களுக்கு வாழ்த்துக்கள். Thank you. ஓகே, சோ விஜய் அடுத்தான நீ தான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டியா? உங்க பார்வை ஏதோ கோர்வையா ஏதோ சொன்னீங்க. ஓ, அப்ப நான் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி இப்ப நான் ஏதாவது சொன்னா கூட பெருசா தப்பா இல்ல. ஒரு சிலருக்கு கண்களே பேசும் அப்படின்வாங்க. அப்படி பேசக்கூடிய ஒருத்தங்க அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் நடிப்பு பத்தி பேசினாங்க. போலீஸ் வந்து சில டைம் சொல்லுவாங்க, எப்படி இந்த டிராஃபிக் ரூல்ஸ் போய் சொல்றதுன்னே தெரியலன்னுவாங்க. அந்த டைம் கூட இவங்க வீடியோஸ் யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய மெசேஜ் டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரான பாடல் திறந்து கொடுக்கக்கூடிய இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கக்கூடிய பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்களை நல்ல கைதொட்டு பேச அழைக்கிறோம். எவ்வளவு நேரம் போகவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் ஐ திங்க் 4-5 years ஆஃப் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போ தான் எனக்கு தமிழில் ஒரு டெபியூ கிடச்சிருக்கு. And with an amazing team, so I couldn't be more grateful for that. First of all, thank you எல்லாருமே வந்ததுக்கு. And everybody here, உங்களோட wishes எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் everybody present here, thank you so much S. J. Surya sir for being here. Thank you Selvaraghavan sir for being here. Arun sir, Sharanya ma'am, G. V. Prakash sir, thank you. And I think the one and only reason நான் இந்த படத்தில் வர்றதுக்கு இஸ் ப்ராபப்ளி தனுஷ் சார். அவங்க என்னமோ ஸ்பார்க் எங்கேயோ பார்த்தாங்க, விச் இஸ் வை ப்ராபப்ளி கால் மீ. ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் கூப்பிட்டப்போ எனக்கு அது பிலீவே பண்ண முடியல. எனக்கு தனுஷ் சாரா என்னையா கூப்பிடுறாங்க ஃபார் வை? அண்ட் அவங்க கூப்பிட்டாங்க மீட் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நான்
ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ரியலைஸ் பண்ணுறேன் மேனிஃபெஸ்டேஷன்றது ரியல் ப்ராபப்ளி. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து எல்லா இன்டர்வியூலையும் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு, யார் கூட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை அந்த மாதிரி. அண்ட் ஐ யூஸ் டு ரிமெம்பர் சேயிங் எல்லா இன்டர்வியூலையும் தனுஷ் சார் கூட தான் ஒர்க் பண்ணணும், நான் அவங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி. ஸோ when it happened I was literally in shock because நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது after all these years has come trueன்றது எனக்கு எங்கேயோ ரெஜிஸ்டர் ஆச்சு for the first time. And it was a wonderful experience working in the film. எனக்கு first movie தமிழ்ல I couldn't have asked for a better opportunity. Dhanush sir directorial, G.V. Prakash sir music. I don't know what better I can ask for. So ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட ஜேர்னி இந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிற காஸ்ட் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை ஆக்சுவலி. பவிஷ் கூட தான் என்னோட most of my scenes are with Pavish. I'm sure the entire cast has done a fabulous job in the film. But Pavish, I have to say thank you for being a sweetheart that you are. I had a wonderful time working with you. And am I missing anybody? Leon, thank you so much. So that's it, I think. Shreyas, thank you for making that call. Like everyone saying, உங்களோட லைஃப் சேஞ்சிங் கால்காக தேங்க்யூ. That's about it. Thank you everyone for being here. Yeah. Thank you. 96002. Waiting for the call. Please save my number. ஃபுல்லா அது என்ன சொல்லுவாங்க ஸ்பாம் கால்ஸா வருது. இன்சூரன்ஸ் வேணுமா, லோன் வேணுமா, ஸ்ட்ரேஸ் காலிங் வரணும். எனக்கு கொஞ்ச நாள் அதை பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே ஆல்ரைட். அடுத்தபடியா வர போறவங்க சின்ன வயசுல குட்டியா இருக்கும் போதே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இவங்க வீட்டுல சொந்தக்கார ஒரு பார்த்திருக்கேன் வந்து சொல்லுவாரு, ஏய் அதுக்குள்ள வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. முதல்ல அவங்க பாட்டு பார்த்துருந்தோம், ஆனா பார்த்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கலக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லலாம், கால் ஷீட்ல அப்புறம் வர சொல்லுறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியா இந்த வாய்ஸ் ஃபேன்ஸ் தான். ஆமா, சூப்பரா அழகா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைத்தல். லெட்ஸ் வெல்கம் அனிகா சுரேந்திரன். அனியா கத்துன பத்தியா கன்ஃபார்ம் நம்ம பசங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். பாய்ஸ் ஃபேன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த பாட்டு கொடுத்த தனுஷ் சாருக்கு பெரிய தேங்க்யூ. ஐம் so grateful for the opportunity. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது it's unbelievable and I will never ever forget certain lessons that in life that he's taught me. பெரிய தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு. Pavish, thank you for being the best pair I could possibly ask for my debut in Tamil. Venki, Ramya, Priya, Siddharth, Matthew, Sharanya ma'am, Sharad sir, thank you for being so supportive. From the team behind the scenes, DOP, producer, Kavya ma'am, Shreyas sir, Ashwat sir, yeah, all the ADs, ACs, production team, units, managers, எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ், ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி எனக்கு அம்மா கூட தேங்க் பண்ணும். அவங்க இல்லைன்னா இது எதுவும் it wouldn't have happened. So big thank you to my mom. She's been my backbone since day one. And last but not least, இவ்வளோ வருஷமாக என்னை சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. I've been working since I was a child actress and அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க. And I'm doing my first film lead. So the same love I hope you will give me as well. So thank you so much. 21st படம் வரப்போகுது, எல்லாரும் போய் பாருங்க தியேட்டர்ஸில் and enjoy பண்ணுங்க. Thank you. இதுதான் பசங்க பிரச்சனை, பேர் சொல்லாம லவ் யூன்றது அப்ப யார் சொன்னாங்களே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்குது. சூப்பர். இதே தனியா இருட்டுல கத்தினே இருப்போம், நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கும். படத்துல வர மாதிரி லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான். நாங்க லவ் ஃபெயிலியர் நடுவுல மாட்டிப்போம், அந்த மாதிரி வாய்ஸ் நாங்க.
ஓகே சோ அடுத்தபடியா வந்து இவருமே நம்ம தனுஷ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியாச்சு. சோ கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நிறைய பேருக்கு சொல்றப்போ இதோட முதல் மேடை முதல் படம் அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம சொல்ல நினைப்போம். அத்தனை பேரும் இவரோட பேரை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அவ்வளவு சூப்பரா இதுக்கு முன்னாடி வந்து இந்த லெஜெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்களும் படம் பார்த்திருக்கேன், நான் ரசிச்சவங்கள அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த டெடிகேஷனுக்கு பெரிய நன்றி. அண்ட் பர்சனலா அவர் ஒரு தடவை நான் மீட் பண்ண ஒரு ஸ்டுடியோல மீட் பண்றப்போ அவ்வளோ ஸ்வீட்டா பேசக்கூடியவர், எல்லாரையும் அவ்வளோ அழகா அன்பா பார்த்துக்கூடியவர். பார்க்கிறதுக்குமே ரொம்ப கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்காரு. எஸ்பெஷலி அவரோட இந்த ஐப்ரோல அந்த கட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஆமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த அந்த ஒரு நபரை அழைப்பதற்கான நேரம் இது. பவிஷ் நாராயண் அவர்களை மேடை கேட்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். உள்ள வரும்போது பெருசா நர்வஸாலாம் இல்லை. ஆனா இவ்வளோ பெரிய இவங்களெல்லாம் பார்க்கும்போது பல்கன் ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்ரேயஸ் அண்ணா. ஸோ அவர் வந்து அவரும் அந்த கால் தான் நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் கேஷுவலாக போனேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. என்னால் ஆஃபீஸ்க்குள்ளே போட மாட்டாங்க, நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன். பார்த்தா அப்போ சார் வந்து கூப்பிட்டு சொன்னாருப்பா இந்த நிலவுக்கு என்பதுக்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு. எனக்கு வந்து காலும் ஓடல கையும் இல்லை, அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த கால்க்கு விசேஷ் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவ்யா மேம்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரெய்லர் பார்த்தேன், அது நான் தான் நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காவ்யா மேம். யூ பீன் அ பிக் சப்போர்ட் ஃபார் மீ த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் அடுத்து அஸ்வத்தானாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேமரா முன்னாடி இல்லைன்னா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன். ஸோ என்னை எப்போதாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபர்ஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவாரு. ஸோ தேங்க்யூ அஸ்வத்தானா. தென் அடுத்து வந்து என்னோட காஸ்ட்னு சொல்கிறத தாண்டி நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் வெரி ஹாப்பி தட் we're all part of this very big project. And next வந்து பிரிட்டோ சார், இந்த படத்தோட கேமராமேன். ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன். அது பொசிஷனே இருக்காது, அது பொசிஷனாகவே இருக்காது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய வாட்டி காப்பாற்றி விட்டுருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார். அவர் பாட் நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ சார் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் இருக்காரு. ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு. அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார். அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும்னா அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ரெண்டே கிடையாது. ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் எப்படி வந்து நான் அவர் பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாலும் நான் படுக்கின பாட்டுக்கெலாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாரு. ஸோ அவர்கிட்ட ஆனால் ஐ கேன் ஒன்லி ஆஸ்க் சாரி சார். வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு தெரியல, பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார். ஐ கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 21st February படம் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. தேங்க்யூ லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. உங்களுக்கு வந்து அவரே படத்தை நடிக்கும்போது கூட இவ்வளவு நர்வஸா இருந்திருக்க மாட்டார். மைக்ல பேசும்போது ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரு நீங்க. சூப்பர். ஆல்ரைட். அடுத்தபடியா நெக்ஸ்ட் வர போறது எப்படி ஒரு கமிட்மெண்டே இல்லாத காலேஜ் பையனை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பாரு. அவருமே ஒரு ஜென்சி கிட் ஃபீல் தான். ஆமா. ஆனா அவர் பண்ற ஒர்க் எல்லாம் பார்த்தா இந்த சைடும் பெரிய அவார்ட்ஸா இருக்கும், தேசிய விருது எல்லாத்தையும் வாங்கி கேஷுவலா இருக்கும்.
சரி சும்மா ஸ்டேஜ்ல தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்க ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்னா ஒர்க் முடிச்சுட்டு வருவாரு, பேசிட்டே இருப்பாரு, போன் எடுத்து போயிட்டு இப்படி வாசிச்சிட்டே இருப்பாரு. அதுலயும் வாசிக்கலாமா நமக்கு அப்பதான் வியப்பா இருக்கும். ஸோ மியூசிக்கா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை பண்ணி நம்பிக்கை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி இவர் கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, இவர் தான் எனக்கு சொன்னாரு, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த உங்களோட ஃப்ரெண்ட்லி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் இருக்காரு, ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி ராம், கசிராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியல, நெக்ஸ்ட் ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய எங்கள் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே என் லைஃப்பில் மாற்றி விட்டுச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு, பார்த்து இது வேற. ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராவ்யா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அது வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரெய்லரும் பெருசா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். ஸோ கிக்கி ஸ்டார்ட் பண்ணிடுமா அது முக்கியமான லான்ச்சு? எஸ். பட் அதுக்கு முன்பாக இன்னொரு நல்ல விஷயம், பர்த்டே அன்னைக்கு ஒர்க்கிங் பர்த்டே வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. 2 பேருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸும் இருக்கணும்ன்ற ஆசை. எல்லா படங்களும் எல்லாருக்கும் வந்து போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய பாய் ப்ளீஸ் மேலே வாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கிக்கி டார்லிங்கும் இன்னைக்கு பர்த்டே. ஸோ 2 பர்த்டே செலிப்ரேஷன் மேடையில் நடக்கும்போது வாங்க நாட்டி ஸ்டைல டைலாம் அடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய படங்கள் நம்ம நீங்களே ரோஸ் பண்றீங்களா? பர்த்டே ஓகே, பேபிஸ் அவாய்ட் பண்ணிருக்கோம். பாருங்க ஸ்பெஷலா வாங்கி வந்திருக்கோம். டேபிள் வந்து அண்ணா சூப்பர். எங்கேயோ கொலு வச்சது எடுத்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். எங்க சீக்கிரம் ஒரு திட்டர் இருக்கு. சொல்லுங்க, தேங்க்ஸ் மைக் சொல்லுங்க. அதுக்கு கேக் ரெடி பண்றோம். பர்த்டே பாய் வாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ.